நொறுக்கி எரிஞ்சார். அன்றைக்கு இந்த திராவிடர்கள், இந்த தலைவர்கள் நமக்கு இருக்கிற கோபம் என்ன? அந்த ஒற்றை மகனாக இந்த தமிழ் சமூகத்தில், ஒரு பெருந்தமிழ் சமூகத்தின் மீது திணிக்கப்பட்ட அந்த கொடுஞ்சட்டத்தை எதிர்த்து ஒற்றை மகனாக அவர் போராடி கொண்டிருக்கும் போது துணை நின்றவன் எவன்? இப்படி ஒரு கொடுஞ்சட்டத்தை என் தமிழ் சமூகத்தின் மீது திணிக்கிறியே என்று எதிர்த்தவன் எவன்? ஒருவர் கூட துணைக்கு நிக்கலை. அந்த தலைவனுக்கு நம்முடைய தாத்தா ஜீவானந்த தாய்த்தா, அவரை தவிர எவனும் நிக்கல. அப்ப ஐயா ராமசாமி எல்லாம் இருந்தார்ல, சமூக புரட்சியாளர், போராளி. ஏன்னா அவன் தமிழன் அவமானப்படுத்தப்படுகிறான். அது தமிழனுக்கு நேர்ந்த இழிவு. உசிலம்பட்டியில முத்துராமலிங்க தேவர் பேர்ல இன்னைக்கு கல்லூரி இருக்க, தாத்தா பேர்ல 22 வயது ஒரு பையன், பாபா என்கிற பையன், அவனை தன் வாகனத்தில் ஏற்றிக்கொண்டு செல்லுகிற போதே, பாபா இந்த இடத்தில் தான் நம் மக்களை மந்தையில் அடைத்துப்பது போல வெள்ளைக்காரர்கள் அடைத்து வைத்து கைரேகத்தை வைக்க சொன்னார்கள். அந்த குற்ற பரம்பரை சட்டத்தை போட்டு கைரேகை வைக்க சொன்னார்கள் பாபா என்னபோது, நீங்கள் கவலைப்படாதீங்க தேவரே, எந்த இடத்தில் நம் மக்களை மந்தை போல அடைத்து வைத்து கைரேகை வைக்க சொன்னானோ வெள்ளைக்காரன், அதே இடத்திலே நம்முடைய தெய்வ திருமகன் தாத்தா முத்துராமலிங்க தேவர் பேரிலே கல்லூரியை கட்டி நம் மக்களை கற்றறிந்த சான்றோர்களாக்கி கையெழுத்து போடுகிற மக்களாக மாற்றுவோம் என்று 22 வயதிலே தன் நிலத்தை விட்டுவிட்டு 5 லட்சம் ரூபாயை நம்முடைய தாத்தா மூக்கையா தேவருக்கு கொடுத்து கல்லூரியை கட்ட வைத்த மகன் நம்ம அண்ணன் பழனி பாபா என்பதை அறிவார்ந்த தமிழ் சமூக தம்பிதங்கள் மறந்துவிடக்கூடாது.